அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்துங்க, இது பர்கத் நகர் 13வது கிராஸு தண்ணி தொட்டி பகுதி. இது ஃபுல்லாக சாக்கடை தண்ணி தாங்க, வருஷ கணக்காக நிற்கிது. கேட்டால் அதை 6 மாதத்தில் ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. 6 மாதம் கழித்து வந்து பார்ப்பாங்க போல இருக்குது எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. 6 மாதம் கழித்து நடவடிக்கை எடுக்கணும்னா இப்பயே ஆரம்பித்தா தானே. வர்றது மழை காலம். சாதாரண கொட்டாங்காய்ச்சியில் தண்ணி நின்றாவே பல கொசுக்கள் உற்பத்தி ஆகுது. இது வருஷ கணக்காக இந்த சாக்கடை தண்ணி இங்கே தாங்க நிற்கிது. பார்த்துங்க, இதால் டொங்கு, கால்ரா, பல வியாதி வர்றதுக்கு இந்த சாக்கடை தண்ணி தான் காரணம். ஃபுல்லாக சாக்கடை தண்ணி தான். பார்த்துக்குங்க. அதனால் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களெலாம் உடம்பு சரியில்லாத போகுது இந்த ஏரியாவில். எத்தனை வருஷத்துக்கு நிற்கன்னு தெரில இந்த தண்ணி. பார்த்துக்குங்க, எவ்வளோ புகார் கொடுத்து, எவ்வளோ இது பண்ணி எழுதி கொடுத்து கூட இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. வருஷ கணக்காக இருக்குது. இதை மாற்று வழி சீக்கிரம் செய்யணும். வர்றது மழை காலம். இப்படியே இருந்ததுன்னா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாதான் போகும். பல பிரச்சனையில் போய் முடியும் இது. பார்த்துங்க மக்களே. இது பாருங்கள், ஈசிஆர் ரோடு, புது ஈசிஆர் ரோடு பக்கத்துலேயே இப்படி இருக்குது. ஏரி மாதிரி இருக்குது. பார்த்துங்க, எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சாக்கடை தண்ணி தான். ஏன் இது சாக்கடை தண்ணி விடுற இடமா இது? சாக்கடை தண்ணி அங்கங்கே கலக்கிற இடத்துல கடலை இது பண்ணி ஏற்பாடு பண்ணி இது பண்ணி விடணும். இது இங்கே குடியிருப்பு பகுதி சுற்றி இதுமாரி நிற்க வைக்கிறதால யாருக்கு பாதிப்பு? மக்களுக்கு தான் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்குங்க, இது ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம இன்ஷால்லா முயற்சி செய்யணும். கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. எல்லாருக்கும் தான் பிரச்சனை இதனால். பாருங்கள், ஃபுல்லாக கொசு தான். இதனால் கொசு அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். சுகாதார கேடு அதிகமாக உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்குங்க. பாருங்கள், எவ்வளோ சாக்கடை தண்ணி இந்த பக்கம் ஒரு இது இல்லாத எல்லா சாக்கடை தண்ணியும் இங்கே தான் நிற்கிது. இந்த சாக்கடை தண்ணி நிற்கிறதுக்காக இது பண்ண இடமா இது? குடியிருப்பு பகுதியில் இதுமாரி யாராவது செய்வாங்களா? அதுவும் வருஷ கணக்காக இருக்குது. ஏதோ செஞ்சோமா சரி, வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணி ஏதாவது அந்த சாக்கடை தண்ணியை நிற்காமல் பார்க்கறது தான் அரசாங்கத்தோட வேலை. இதேமாரி நீங்கள் சாக்கடை தண்ணி இது வருஷ கணக்காக இது பண்ணிகிட்ருக்குது. இதை கேட்க யாரும் ஆள் இல்லைன்ட்டு இப்படி விட்டு வச்சுக்கிறாங்களான்னு தெரில. பார்த்துங்க, குடியிருப்பு பகுதியில் இதுமாரி சாக்கடை தண்ணி வருஷ கணக்காக நின்றுருந்துன்னா மக்களுக்கு என்ன வியாதி வராமல் என்ன பண்ணோம்? என்ன அரசாங்கம் இது? அரசாங்கம்னா சுத்தமாக இருக்கணும். ரோடு போடுறது நல்லா இருக்குது. ரோடு பல ரோடு இருக்குது. சாக்கடை தண்ணி நிற்காமல் போகுது. ஆனால் எல்லா சாக்கடை தண்ணி குடியிருப்பு பகுதியில் நின்றுனா அதனால் பாதிப்பு யாருக்கு? மக்களுக்கு தானே. பாருங்கள், நம்பிக்கைனால பாருங்கள். பொதுமக்களை பாருங்கள். பர்கத் நகர் 13வது கிராஸு தண்ணி தொட்டியாண்ட பாருங்கள். சாக்கடை தண்ணி எப்படி நிற்கிதுன்ட்டு. இதனால் கொசு தொல்லை அதிகமாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. மக்கள், குழந்தைங்க எல்லாம் உடம்பு சரியில்லாத ஆகி போகுது. பார்த்துங்க மக்களை, எத்தனை வருஷத்துக்கு இந்த அவலத்தை நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியும்? அவ்வளோ ஆட்சியா? நல்ல ஆட்சியா? அவ்வளோ ஆட்சியா இது? பார்த்துங்க மக்களை. வர்றது மழை காலம். 6 மாதம் கழித்து செய்கிறேன்றாங்க. 6 மாதம் கழித்து பார்ப்பாங்க. 6 மாதம் கழித்து செய்கிறவங்க இப்பயே தொடங்கினா தானே வேலையை. எப்படி இருக்குது பாருங்கள். என்ன ஆட்சி, என்ன இது நடத்துகிறாங்க, நிர்வாகம் நடத்துகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. இதுமாரி ஒரு சாக்கடை தண்ணி வருஷ கணக்காக ஒரு குடியிருப்பு பகுதியில் தேங்கி வச்சு இது பண்ணுவாங்க. பார்த்துங்க.